விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. உலக அளவில் பல தலைவர்கள் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் கூட வந்து சர்வதேச தலைவர் ஆவாருன்னா, இவர் சர்வதேச தலைவர் தான். மோடி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்கள மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பையனை விட இவன் பெருசாக வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கஞ்சா குடிக்கோட போய் அவன் சேர்றான்னு வைங்க. நம்ம நினச்சதை அவனே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜி என்ன பார்ப்பாருன்னா, நம்ம இந்த தம்பியை நாசப்படுத்தணும், அதையும் அழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது ஆப்வியஸ்லி மண்ணு தான். விவரமாக கேம் ஆடி வேலுமணி வந்து எடப்பாடியாருக்கு பயங்கர க்ளோஸ், ஒரே ஜாதியை சேர்ந்தோம். இங்கே ரவல்ட்டியாக இருந்தால் நான் தலைமையாக இருக்கிறோம், நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இல்லாமல் இப்போ வெளியே இருந்து பவுடர் அடிச்சுட்டு உணர்ச்சி வசப்படக்கூடிய சிவி சண்முகத்தை உள்ளே தள்ளி விட்டாங்க. வாஷிங் மிஷினில் தள்ளி விட்டால் அடித்து சாவடி அடிச்சு எதிர்க்கு நம்ம திமுக எதிர்த்து தாங்க நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு போகணுன்னு பிளான் போட்டிங்கல்ல. இப்போ சிவி சொன்னாப்புல சரி நானும் சரிப்பா ட்ரை பண்ணுன்னு தான் சொன்னேன். அவர் எடப்பாடி யாரையும் பேசி கூப்பிட்டுக்கலான்னு தான் சொன்னேன். சரி விடுங்க, நீங்களே இருந்துட்டு போங்க, நான் என்ன பண்ணுறது. இது முயற்சி தானுங்க. இதெல்லாம் சேர்ந்து நீ நானும் ஒன்று சிவி சண்முகம் ஆகில பண்ணு. சக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா அல்வா தின்ட்டுருக்கிறது யாருன்னா வேலுமணி. 5 பேருக்கு மினிஸ்ட்ரி தரீங்க, எனக்கு நல்லதாக கொடுங்க, அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்து சிவி சண்முகத்துக்கு கொடுங்க. ஃபெயிலியர் ஆனோடனே டப்புன்னு போய் ஜாயின் அடிச்சிட்டாங்க காலில் விழுந்து. சிவி சண்முகம் கொலை வெறியில் கொலைகாரில் தனியாக வரான் 33 பேரை பிரித்து கொண்டு போகிறேன், எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆள் ஒரு 3 பேர் 4 பேர் குறைஞ்சவொடனே நீ அப்படியே பல்ட்டி அடித்து என்னையை விட்டுட்டு போய் நீ சேர்ந்துட்ட. அந்த வீர மரபில் வந்த யார் ஏமாற்றி விட்டாங்க, தெருவில் விட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் எம்பி பதவியை விட்டு சிபிஆருக்கு ஃபோன் பண்ணி இப்போ கூட பிடிக்கலாம். அந்த இதை கொடுத்துட்டு ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டீங்களான்னு கேட்கலாம். இருந்தால் கூட டப்புன்னு ஜம்ப் அடித்து எம்பியாக இருந்துருக்கலாம். இப்போ எம்பியும் போச்சு, எம்எல்ஏயும் போக போகுது. அந்த எம்எல்ஏக்களோட நிற்காது. இதுக்கப்புறம் நிறைய எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது. வாங்குவாங்க. இன்னும் ஒரு இப்போ 4 பேர் போயிருக்காங்கல்ல, இன்னும் 2-3 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 7 பேரை கொண்டு போய் மறுதேர்தல் நிறுத்தினா 4 பேர் தான் ஜெயிப்பேன். ஏன்னா எல்லாமே ஏடிஎம்கே ஜெயிச்சது. திருப்பி இவங்க ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு 2 இடம் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். மின்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. இடைத்தேர்தலில் இவங்க நிற்கும் போது பழைய மாதிரி அந்த விஜய் கிரேஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் கிரேஸ்ன்றது ஒரு முறை தான் வரும், காதல் மாதிரி இருக்கும். விஜய் டைலாக் மாதிரி ஒரு வாட்டி தான் அந்த பூ பூக்கும். அந்த பூ பூத்துருச்சு. இப்போ அதை வந்து கொண்டு போய். தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முகமது சார் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த சந்திப்பு வந்து வெறும் ஃபார்மலாக ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்காரு, அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாருன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து இவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வந்து நிதி இதெல்லாம் வந்து கேட்கறதுக்காக போகிறதா, எப்படி இதை பார்க்குறீங்க? மோடிஜியை பார்க்கணுன்ற ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. புரியுதா? பல்வேறு அவர் ஒரு சர்வதேச தலைவர், உலக அளவில் பல தலைவர்கள் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இவர் கூட வந்து சர்வதேச தலைவர் ஆவாருன்னா, இவர் சர்வதேச தலைவர் தான். யார்? விஜய் அவர்கள். விஜய் அடுத்து வருவார் அப்படின்னு ஒரு இது கட்டம் சொல்லுது. ஆனால் வந்து இவர் வந்து என்னென்னா, இப்போ மோடிஜியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க, இத்தாலி பிரதமரே வந்து சாக்லேட் வாங்கி தின்னுட்டு செல்ஃபி எடுக்கும்போது விஜய் ஆசைப்பட மாட்டாரா? ஸோ ஜியை பார்த்துட்டு வரணும்னு ஒரு இதில் தான் போகிறார். மோடி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களை மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்க அந்த காங்கிரஸ் அது மொத்தமாக போய் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. எல்லாத்தையும் பக்கத்தில் வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ இது எப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாவு வீட்டுக்கு போனீங்கன்னா 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அத்தை, அப்பா, அம்மா, பெரியம்மா, பங்காளி சண்டை போட்டவன் எல்லாரும் சாவுக்கு வந்துடுவான். வரும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. நீங்கள் பர்டிகுலராக சில பேரை மட்டும் பார்த்துட்டு வர மாட்டாங்க. சாவு கேட்டு அழுதுட்டு வர்றதுக்கு ஒரு பக்கம் ஒன்றும் நடக்காது, போனால் வந்து எந்திரிக்க போகிறதில்ல. இருந்தாலும் சாவு கேட்டுட்டு உரமுறை செஞ்சுட்டு வரும்போது அவனுக்கு பிடிக்காத பங்காளி 4 பேர் இருப்பான். அவனு என்ன மச்சான் அப்போ வந்தீங்க, என்ன ஆமாம்ல, நான் இன்னும் 2 வார்த்தை பேசிட்டு தான் வரேன், நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி தான். டெல்லிக்கு போகிறீங்க எல்லாரையும் பார்த்துட்டு. ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த காங்கிரஸோட வந்து விஜய் வந்து அந்த உறவு வந்து ரொம்ப பலப்படுத்துறது வந்து எப்படி இருந்தாலும் பாஜக விரும்பாது. அதே போல இல்லை அது அவங்களுக்கே தெரியும். தம்பி வந்து கொள்ளைக்காரனோட போய் சேர்றான், எப்படின்னு ஜெயிலுக்கு போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க விட்டுருவாங்க. அதாவது நீங்கள் நல்லவர்களோட போய் சேர்ந்தால் தான் அவங்க கஷ்டப்பட்டு அதை உடைக்கணும்னு அர்த்தம். நாசமாக பண்ணவனோட போய் சேரும்போது என்ன நினைப்பாங்க? நான் காங்கிரஸை சொல்ல, புரியுதா உங்களுக்கு? உங்களை ஒரு 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 குடும்பம் வந்து உங்களுக்கு பிடிக்காத குடும்பம் வந்து இந்த பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான், இவன் நாசமாக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவன் படிக்கக்கூடாது, இவன் வந்து வளரக்கூடாது, நம்ம பையனை விட இவன் பெருசாக வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கஞ்சா குடிக்கோட போய் அவன் சேர்றான்னு வைங்க, அப்படி விட்டுருவாங்க அவங்க. ஆகா, நம்ம நினச்சதை அவனே பண்ணுறாங்க போது அவனே அழிஞ்சிடுவான்னு விட்டுருவாங்கல்ல. புரியுதா அவனுக்கு? இதை வந்து நீங்கள் இதில் போட்டு சேர்த்துடக்கூடாது. அந்த மாதிரி ஜி என்ன பார்ப்பாருன்னா, நம்ம இந்த தம்பியை நாசப்படுத்தணும், அதையும் அழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் 2 பேர் ஒன்றா சேரும்போது ஆப்வியஸ்லி மண்ணு தான் போயிட்டு போகுது, செலவு இல்லாமல் போயிடுதுல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ஒரு 2 நாளாக வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவைக்கால இணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க வந்து
திருப்பியும் அங்கே போவாங்களா இல்லை வந்து எடப்பாடி அணிக்கே திரும்ப வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து திருப்பி வந்து ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. சிவி சண்முகம் அவர் மட்டும் வரல அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு அந்த தகுதி நீக்கம் கொடுத்தாங்கல்ல சார், அந்த பிரச்சனை வந்து இன்னும் இருக்குது. சபாநாயகர் முடிவெடுத்தால் இப்போ இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தாவேகாக்கு ஃப்ளோரில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆட்கள் வந்து இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டிக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் சபாநாயகர் இந்த முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, முதல்ல ஒரு அடிப்படை குணாதிசயங்களை பார்க்கணும். அடிப்படை குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, அந்தந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அந்தந்த மனிதனுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இப்போ எல்லாருமே தமிழர்கள் தான், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இருந்தாலும் பாண்டிய நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது, சோழ நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது, சேர நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு ஊருக்காரனுக்கு ஒரு தன்மை இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் சிவி சண்முகம் வந்து ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனுஷன். என்ன பண்ணார்னா, அதாவது கொங்கு நாட்டை சேர்ந்த எல்லாரையும் நான் சொல்லலை, ஏமாற்று தான் அவர்களுடைய மெயின் தொழில். நிறையா பேரோட ஏமாத்துறனா ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கன்னா, ஏமாறுபவர்களும் அதிகமாக இருக்கிறது கொங்கு பெல்ட்டில் தான், ஏமாற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறது கொங்கு பெல்ட்டில் தான். அது காரணம், நீங்கள் ஈமு கோழியிலேருந்து மலையில் வந்து பாம்பு லிங்கத்தை கக்குது, தங்கத்தை கக்குதுன்ற வரைக்கும் எல்லா ஃப்ராடு வேலையும் கோயம்புத்தூரில் தான் ஆரம்பிக்கும். கொங்கு பெல்ட்டில் குறிப்பாக கோயம்புத்தூரில் தான் இருக்கும். பலரும் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. அப்பாவி மக்கள் நிறைந்த மாவட்டம், பாசக்காரர்கள் நிறைந்த மாவட்டம், எதை சொன்னாலும் தப்புன்னு ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் அதுதான். சரியா? ஏமாற்றி பிழைப்பவர்கள் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அதுதான். புரியுதா? ரெண்டுமே இருக்குது, தராசு மாதிரி. அதில் என்ன, நான் விவரமாக கேம் ஆடி வேலுமணி வந்து எடப்பாடியாருக்கு பயங்கர க்ளோஸ், ஒரே ஜாதியை சேர்ந்தவர். ரைட்டா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ரெவல்ட்ரியாக இருந்தால் நான் தலைமையாக இருக்கணும், நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இல்லாமல் நைஸாக சிவி சண்முகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மானம் உள்ள, அவர் மேலே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அவர் மேலே பல இது இருக்கலாம், அவரை பிடிச்சி தள்ளி விட்டு உன் தலைமையில் அப்படின்னு அப்போயே நினச்சேன். நான் கட்சியில் 2 இடம் நான் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருந்த வேலுமணி நைஸாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி பண்ணி தான் வந்து தலையிடாமல் இப்போ வெளியே இருந்து பவுடர் அடிச்சுட்டு சிவி சண்முகத்தை, உணர்ச்சி வசப்படக்கூடிய சிவி சண்முகத்தை உள்ளே தள்ளி விட்டாப்புல, மிஷினுக்குள்ளே வாஷிங் மிஷினில் தள்ளி விட்டால் அடித்து சாவடி அடித்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இப்போ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா அல்வா தின்றுருக்கிறது யாருன்னா வேலுமணி. நான் தான் சீனியரு, 5 பேருக்கு மினிஸ்ட்ரி தரீங்க, எனக்கு நல்லதாக கொடுங்க, அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்து சிவி சண்முகத்துக்கு கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு தான் வாங்கியிருப்பாப்புல. ஃபெயிலியர் ஆனோடனே டப்புன்னு போய் ஜாயின் அடிச்சிட்டாங்க, காலில் விழுந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வச்சு ஒயிட் காலர் கிரிமினல் வியாபாரம் பண்ணக்கூடியதில் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர்கள் மாதிரி யாருமே பண்ண முடியாது. நான் அதுதான் சொல்கிறேன், மக்கள் அப்பாவி மக்களை சொல்ல, இந்த தலைவர்கள் இந்த மாதிரி கட்சியில் இருக்கிறவரெல்லாம் மிகப்பெரிய இதாக இருப்பேன். நீங்கள் அவங்க பெரிய உதவி செஞ்சுருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஃபோன் அடிப்பீங்க, எடுக்க மாட்டாங்க, உங்கள் நம்பரே எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஏதாவது கல்யாண வீட்டில் பார்ப்பீங்க, உங்களை பார்த்து அண்ணா என்னண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னாரு. ஐயோ போயா நீ வேறு இல்லை ஒரு ஆள் எப்படின்னா அடிச்சிங்க, ஏன்னா நம்பர் மாற்றிட்டுங்கண்ணா, உங்களுக்கு தெரியாதுங்களா? ஏன்னா அவன்கிட்ட ரவிகிட்ட கேட்டது சொல்லியிருப்பான்லங்கண்ணா, எனக்குண்ணா நீங்கள் எனக்கு அடிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பருக்கு அடிச்சுட்டு என்னை அடித்து நான் எடுக்கலன்றீங்க அப்படின்னு அப்படி சாஃப்டாக்கி விட்டுருவாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, அந்த நம்பருக்கு எப்படின்னா இல்லாத நம்பருக்கு அடித்தா நான் எப்படின்னா எடுக்க முடியும்? தம்பி நம்பர் யார்கிட்ட அவன்கிட்ட கேட்டுக்கலாம், அப்போ தான் யோசிப்பான், இவன்கிட்ட கேட்டுக்கலாம்ல. இவன் என்ன நினச்சிருப்பான், அந்த நம்பர் தான் நினச்சி அடிச்சிருப்பான், இவன் அந்த நம்பர் தான் வச்சுருப்பான், எடுக்க மாட்டான். நேரில் பார்க்கும்போது நெஞ்சை நக்கிட்டு இன்னொரு நம்பரை கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க, அந்த நம்பரே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ராடுகள் நிறையா இருக்கா கோவை மாவட்டத்தில். நீங்கள் அங்கே கோவை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கே தெரியும், நேரில் பார்த்தோன்னே சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, சரண்டர் ஆகிடுவேன். அண்ணா ஏனுங்கண்ணா, அண்ணா நீங்கள் அடித்து நான் எடுக்காமல் இருப்பணுங்களாண்ணா, என்னென்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பழைய நம்பருக்கு அடிச்சிருக்கீங்கண்ணா. ஏன்னா கோயம்புத்தூர் போன தடவை வந்தீங்களேண்ணா, ஒரு வார்த்தை ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்கலாம், வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம், வந்துட்டீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன்லண்ணா. நான் உங்களுக்கு தெரியாது, நான் ஏற்கனவே லாஸ் ஆகிடுச்சுண்ணா, ஏற்பட்ட செக்கு கொடுத்து பிரச்சனை ஆகிடுச்சு, நம்பரை மாற்ற வேண்டியதாகிடுச்சுண்ணா, ஐயோ பேங்க்காரன் தொல்லை அப்படின்னா நீங்கள் கூலாயிருங்க. ஐயோ ரொம்ப நல்லவன் தெரியாமல் தான், இப்படி வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய தன்மை படைத்தவர்ன்றதை நீங்கள் வேலுமணியை வச்சே தெரிஞ்சுக்கலாம். கொண்டு போய் சிவி சண்முகத்தை சிக்க வச்சுட்டு சிவி சண்முகத்தை இன்றைக்கி அனாதை சிவி சண்முகம் கொலவெறியில் கொலகானில்
ஏயா நீ வர்றேன் தனியாக வரேன் 33 பேரை பிரித்து கொண்டு போகிறேன், எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆள் ஒரு 3 பேர் 4 பேர் குறைஞ்சவொடனே நீ அப்படியே பல்ட்டி அடித்து என்னையை விட்டுட்டு போய் நீ சேர்ந்துட்ட. அந்த மீதி உள்ள 3 பேரும் பாவம் தான். அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னா சீட்டு கொடுத்த எடப்பாடியார் ரைட்டா, 3 பேர் ஜெயிச்சிட்டோம். இப்போ இவங்க அரசனை நம்பி புரிச்சவனை கைவிட்ட கதையாக சிவி சண்முகத்தை நம்பி வந்துட்டோம். ஏன் வந்தோம் அப்படின்னா அதில் வேலுமணி இருக்காருன்னு வந்தோம். வேலுமணி கூப்பிட்டாரு, சிவி சண்முகத்தை போய் பாருங்கள் அப்படின்னு தள்ளி விட்றது. சரி இவர் சொல்கிறான்னு வந்தால் 2 பேர் சேர்ந்து நம்மளை விட்டேன். இவர் தோத்துட்டார், மெஷினில் தோத்துட்டார். அவர் வந்து போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. அப்படியே அடிச்சிடுவோம் தங்கமணி. ஏங்க அது ஒரு ட்ரை தானுங்க. நீங்கள் என்னங்க பண்ணீங்க? நீங்கள் திமுகவோட பிளான் பண்ணீங்க. சரி அவங்களோட போயிடலாம்ல. திமுக நமக்கு எதிரி. நீங்கள் அப்படி ஒரு நீங்கள் என்னையே நினச்சி பாருங்கள். நம்ம விஜயோட போயிட்டோம்னா எதிரி நம்ம திமுக எதிர்த்து தாங்க நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு போகணுன்னு பிளான் போட்டிங்கல்ல. அப்போ சிவி சொன்னாப்புல சரி நானும் சரிப்பா ட்ரை பண்ணுன்னு தான் சொன்னேன். அவர் எடப்பாடி யாரையும் பேசி கூப்பிட்டுக்கலான்னு தான் சொன்னேன். ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி விடுங்க, நீங்களே இருந்துட்டு போங்க, நான் என்ன பண்ணுறதுங்க. அப்படி ஒரு முயற்சி தானுங்க இதெல்லாம் அப்படின்ட்டு. அப்போ சிவி சண்முகம் லூஸா புரியுது உங்களுக்கு? அப்போ தன்மானம் உள்ள உணர்ச்சி வசப்படக்கூடிய வீர மரபில் வந்த யார் சிவி சண்முகம் ஏமாற்றி விட்டாங்க, தெருவில் விட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் எம்பி பதவியை விட்டு சிபிஆருக்கு ஃபோன் பண்ண இப்போ கூட பிடிக்கலாம். அந்த இதை கொடுத்துட்டு ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டீங்களான்னு கேட்கலாம். இருந்தால் கூட டப்புன்னு ஜம்ப் அடித்து எம்பியாக இருந்துருக்கலாம். அதையும் சிபிஆர் கொடுத்துருப்பாரு. டப்புன்னு இந்த சண்டை வந்தோடனே கொண்டு போய் ஜனாதிபதிகிட்ட கொடுத்து உடனே கையெழுத்து போடுங்கம்மா பதவி பறிச்சுட்டு சொல்லிடுங்கன்னு. இப்போ எம்பியும் போச்சு, எம்எல்ஏயும் போக போகுது. எவ்வளோ ஒரு துயரம் பாருங்கள். அதுதான் வந்து நீங்கள் வந்து ரிவல்ரியில் வந்து உயிர் போயிடும். நீங்கள் புரட்சி செஞ்சீங்க அப்படின்னா, மன்னர்களுக்கு எதிராக புரட்சி செய்யும்போது ஒன்று நீங்கள் மன்னர் ஆயிடுவீங்க, இல்லை உயிர் போயிடும். அந்த நிலைமைக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த முயற்சியில் இறங்கணும். இதை சேஃப்டியாக நம்ம மன்னராகவும் ஆகணும், உயிரும் போகக்கூடாதுன்ற ஆள் யார்? எஸ்பி வேலுமணி. அழகாக கேம் ஆடி திருப்பி அங்கே போய் சேர்ந்து நீ நானும் ஒன்று சிவி சண்முகம் ஆயில மண் அப்படின்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்து. சரி ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்க தான் வந்து எவ்வளோ பெரிய வேலைலாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களுக்கே வந்து பெரிய வேலை பார்த்து விட்டார் விஜய் அவர்கள். ஆக்சுவலாக ஆதவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் தான் வந்து புதிய அதிமுக, அதாவது எங்களோட தேர்தல் பணிகளெலாம் கூட நிறைய அதிமுகவினர் வந்து எங்களுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ திருப்பி 2 டீம் ஒன்றா சேர்ந்துருக்கு, திருப்பி அதிமுக பலம் பெறுமா, இல்லைனா வந்து விஜய் அவர்கள் ஆதவ் அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க தான் புதிய அதிமுக அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து பலம் பெறுவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதிமுகவை முடிச்சிட்டாங்க. அதிமுகவை கட்டுக்கோப்பாக இருந்ததை பிஜேபிக்காரன் அதை எப்படியெல்லாம் வீக் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணிட்டான். இப்படிதான் நீங்கள் நல்ல செயினாக இருந்தால் கூட 4 டைம் அடகு வச்சிங்கன்னா தேஞ்சு போயிடும். சேட்டு உரைச்சி பார்ப்பான். இப்போ தான் மிஷின் வந்துருச்சு. அப்படியே உரைச்சுவாங்க கார்னரில் கோல்டாக என்னன்னு பார்த்துட்டு அப்படியே லென்ஸ்லாம் வச்சு பார்ப்பாங்க. 4 டைம் அடகு வச்சிங்கன்னு வைங்க, அந்த இடத்துல வீக்காக போயிடும். இருந்து போகிறப்ப நம்ம வண்டியில் போகிறப்ப அதுவும் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஆக்கி விட்டாங்க. சேட்டு உரைச்சிட்டான், நல்லா தங்கத்தை உரைச்சி செயினை வீக்காகி விட்டான். விஜய் டப்புன்னு அத்துக்கிட்டாப்புல முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமாக அதை உருக்கி தான் அதை மோதமாக தான் செய்யணும். ஓகே சார். இப்போ எடப்பாடியார் அவரோட நிலைமை என்ன சார்? இப்போ அவங்கள நம்பி எடப்பாடியார் நல்லா தான் இருக்கார், அவர் பாட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கார். ஓகே புரியுது அவங்களுக்கு? எடப்பாடியார் ஹெல்த்தியாக இருக்கார், அவருக்கு என்ன பிரச்சனை? ஓகே. அப்போ அதிமுகவோட நிலைமை அதிமுக அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இப்போ 65ன்றது 45, அப்புறம் 25, அப்புறம் 15, அப்புறம் 5 ஓகே அப்படின்ற மாதிரி. சுதந்திரம் வாங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது நாட்டில். இன்றைக்கி இருக்குல்ல, கட்சி இருக்க தானே இருக்குது. அதே போல் வந்து இன்னொரு சைடு வந்து திமுக விசிக இவங்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய கலவரம் அப்படின்ற மாதிரி வந்து நடந்திருக்கு. அதாவது தொடர்ந்து வந்து இவங்க சைட்லேருந்து அவங்கள வந்து ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறது, வன்மமாக பேசுகிறது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அவங்க ஆட்சியில் அமர்ந்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கலவரம் கிடையாது, சண்டை. ஓகே, சின்ன சண்டை, திருச்சண்டை மாதிரி தான் அது. மேலிடத்தில் என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்றத தொண்டர்கள்ட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது, பகிர்ந்துக்கிற முடியாது. 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட கூட கொஞ்சம் சேஃப்டியாக தான் பகிர்ந்துக்கணும். 2ஆம் கட்ட தலைவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்கள்ட்ட உண்மையை சொல்லலாம்.
ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் நம்ம உண்மையை பல விஷயங்களை எந்த கட்சிகளாக இருந்தாலும் அந்த தலைவர்கள் சொல்ல முடியாது. அப்போ வந்து கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டை வேறு மாதிரி யோசிப்பான், தலைவர் வேறு மாதிரி யோசிப்பார். அப்போ இது ரெண்டுமே எப்போயுமே மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுறோம், அவங்க கருத்தை கேட்குறோன்னு கேட்டுவிட்டு முடிவு தலைவர் எடுப்பார்னு நீங்கள் எதில் பார்த்தீங்களா? பாமக எடுத்தாலும், திமுகவில் எடுத்தாலும், அதிமுகவில் எடுத்தாலும், விடுதலை சிறுத்தைகள் எடுத்தாலும் எல்லாத்தையும் கருத்து கேட்பாங்க. கேட்டுட்டு முடிவை தலைவர் தான் எடுப்பார்னு சொல்லி இப்போ அன்புமணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கருத்து கேட்பார். ஆளுக்கு கழுவி ஊற்றுவாங்க பிஜேபியை. டப்புன்னு பிஜேபியில் கூட்டம் சேர்ந்துட்டு அறிவிச்சிடுறாரு. அவங்களும் சரி நம்ம தலைவருக்கு தானே ஓட்டு போகிறோன்னு. இப்படி ஒவ்வொரு கட்சியுமே அப்படி தான் தலைவர்களோட. ஏன்னா தொண்டன் சொல்கிறத கேட்டோன்னா கட்சி நாசமாக போயிடும். அவன் லோக்கலில் உள்ள பாலிடிக்ஸ் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து, மார்க்கெட் பஞ்சாயத்து, அதில் மாமூல் தர மாட்டாங்க. அதை கேட்டு தலைவர் முடிவு எடுத்து தலைவர் காலி. அதனால் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை கடைசி வீட்டில் தொண்டர்கள் வரைக்கும் தெளிவாக எடுத்து சொல்கிறதுன்றது கஷ்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கலவரத்துக்கு அப்புறம் வந்து ப்ரெஸ் மீட்லலாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதாவது இந்த சம்பவம் வந்து மிகுந்த வலியை தருது. அதாவது நம்ம வந்து திமுக கூட்டணியில் தான் இவ்வளோ நாள் பயணித்தோம், அவங்க கூட்டணியில் தேர்தல் சந்தித்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்தோம், அமைச்சரவையில் இடம்பெற போகிறத வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து சொல்ல முடியல. அது அமைச்சர்கள் ஒரு சில பேருக்கு தான் தெரிவித்தோம். இருந்தாலும் வந்து திமுகவுக்கு வந்து இந்த ஒரு எதிர்ப்பு இருக்கிறது வந்து ஒரு மனித இயல்பு தான், அதை அப்படி தான் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து பெருசாக ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கிட்ட இதை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வேறு சொல்லியிருக்காரு. அது இப்போ பேசுபொருளாக இருக்குது. அமைச்சர்கள் வரைக்கும் தான் நாங்கள் சொன்னோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தாய் வீட்டிலேருந்து கட்டி கொடுத்துட்றாங்க. அது புருஷன் ஒரு கண்ணாவும் பிறந்த வீடு ஒரு கண்ணாவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பண்ண முடியும். அது புருஷன் வீட்டுக்கு போனவுடனே அது என்ன ஆட்டம் போடுது பாரு, இப்படி பண்ணி பாரு, நம்ம வீட்டுக்கே வரதில்லை பாருன்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு. நீ வளர்க்குற வரைக்கும் வளர்த்து கட்டி கொடுத்தீங்கன்னா அது புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் புருஷன் வீட்டுக்கு போனாலும் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கு, நீங்கள் போனீங்கன்னா கோழி அடித்து குழம்பு வைக்குது அப்படின்னா அதுதான் அந்த பிள்ளையால் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளிநாட்டில் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அவன் தாலியை கட்டிட்டு ஒரு 15 நாள் 2 பேரும் நெருக்கமாக இருப்பாங்க. அப்புறம் திருப்பி அவன் ஊருக்கு போய்ட்டு 1 வருஷம் கழிச்சு தான் வருவான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்மா அப்பா மாமனார் மாமியார்லாம் போய் இந்த வழி அனுப்புக்கு இவங்க போகவே கூடாது. முதல்ல கட்டி கொடுத்துட்டா போகும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது இவங்களால் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா இவங்க பூமர் ஆயிடுவாங்க. இல்லை நம்ம முன்னாடி நம்ம பிள்ளையை கட்டி பிடிச்சி இப்படி அது பார்க்குறதுக்கு அவங்களால ஜீரணிக்க முடியாது. புரியுதா? ஆனால் அவங்க என்ன ஆங்கிளில் பார்ப்பாங்கன்னா, இப்போது நம்ம கணவன் போகிறான் 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் வருவான்னு சொல்லி அவன் மேலே உள்ள பிரியத்தில் உன்னை விட்டு பிரிய முடியாமல் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று நீங்கள் அங்கே போகக்கூடாது, போனீங்கன்னா பேசாமல் இருக்கணும். அதை பார்த்து வந்து இப்படிலாம் நம்ம கண் முன்னாடியே நம்ம பிள்ளையை இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறானேன்று பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்போ என்ன ஆச்சு, இப்போ பொண்ணு இப்போ தான் போயிட்டு அந்த இந்த மாதிரி ஓகே நம்ம முன்னாடி நமக்கு அதை கொஞ்சம் மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இவர்களால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது. புருஷனும் வேணும், தாய் தந்தையும் வேணும்னு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுறணும். நீங்கள் அது கலவரம் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ விசிகாவோட இல்லாமல் அப்படி போய் ஆமாம், தாய் வீட்டு மேலேயே அது அன்பாகவும் மரியாதையும் தான் இருக்குது. புகுந்த வீட்டுக்கு புருஷனையும் பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க வீட்டையும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது விட்டுறணும். அது சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுறணும். ஓகே, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தாய் தந்தையை அடித்து வரட்டி விட்டுரும். ஓகே, இப்போ அடுத்த வீட்டுக்கே வராதவனை விஷம் வச்சு வேறு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் இப்போ இதான் நடக்குன்றீங்க. அது போயிடுச்சு, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சும் ஒன்றும் அங்கே இருக்கா இல்லையான்னு வாழா வெட்டியாக வரும்னே நம்ம எதிர்பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது வருமா வராதான்றது வாழ்க்கை எப்படி போகுதுன்றது பொறுத்துருக்கு. அங்கே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து புருஷன் ரொம்ப குடும்பக்காரனாக இருந்தான் அப்படின்னா டக்குன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடும். தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி, அப்புறம் வந்து விசிகா, அதுக்கப்புறம் இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவங்ககிட்டலாம் ஆதரவு வாங்கிட்டு பெரும்பான்மையோடு தான் இப்போ இருக்கார். ஆனால் இருந்தாலும் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு வர்றது, கட்சியில் இணையிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எம்எல்ஏக்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டு தானே வராங்க. அந்த ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் வந்து இணையிறாங்க. ஸோ திருப்பி வந்து அந்த ஒரு எம்எல்ஏக்கள் ஸ்ட்ரென்த் வந்து சட்டசபையில் குறையுது. இதுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள்லாம் வரும். ஸோ திருப்பி வந்து அந்த அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளே வர்றது அப்படின்றது வந்து என்ன நோக்கம் சார்? அவருக்கு மெஜாரிட்டி வச்சு நோக்கம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பழைய எமகா வச்சுருந்தீங்கன்னா அது அப்போ புதுசு வந்தப்போ 14,500 தான். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா எமகா லான்ச் பண்ணேன் 84 85. எமகா, சுசுக்கி, ஹோண்டா 3 ஃபஸ்ட்டு வெளிநாட்டு பைக் அதுதான். அது வெறும் 14,000 தான். அன்னைக்கு 14,000 ரூபாய்க்கு வாங்கினவன் இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் அந்த வண்டியை.
மார்க்கெட்டில் வந்து கேட்குறாங்க, இந்த வண்டியை கொடுங்க 2 ரூபா தரேன்றப்ப இத்தனை வருஷம் 40-35 வருஷம் ஓட்டுனதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்டான்னா எவ்வளோ பெரிய லக்கு இது. டக்குன்னு விற்றுட்டு போயிடுறான். மார்க்கெட்டில் விலை இருக்குது, விற்றுட்டு போகிறாங்க. ஓகே. இல்லை இப்போ இந்த மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து இடதுசாரிகள் இல்லை விசிக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி தர விதத்தில் அமைஞ்சது அப்படின்னா அப்போ நம்ம தனி பெரும்பான்மையோடு இருக்கும்போது அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற அப்படி தான் நினைப்பாங்க. அப்புறம் என்ன இருக்குது. ஓகே. அப்போ இவ்வளோ ஆதரவு கேட்டு இந்த கட்சிகளை ஏமாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏமாத்தலாம் கிடையாது. அவங்களையும் வச்சுருக்காரு, இவங்களையும் வச்சுருக்காரு. அவங்கள வச்சு ஓடிட்டுருக்கு. இவங்க 3 பேர் வர்றாங்க, அவங்களையும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே அந்த பைக் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த Yamaha கிடைக்காதுல்ல, நல்ல ரேட்டுக்கு வருது. இவங்களும் நல்ல ரேட்டுக்கு வருதுன்னு விற்றுட்டாங்க. சரி வாங்கி ஸ்டாண்டில் போட்டு என்றைக்காவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக வச்சுருக்கோம். அதுக்காக நீங்கள் இந்த வண்டி வாங்கிட்டோன்னா இதை தான் ஓட்டணும்னு அப்படி சொல்லுவாங்க. ஓகே. தப்பு இந்த வண்டி பஞ்சர் ஆகிடுதியா என்ன பண்ணுவீங்க? அதுதான், அதுக்கு தான் எல்லாருமே அப்படி தான். அந்த மாதிரி சூழலுக்கு தான் இப்போ வந்து பிளான் பண்ணுறாங்களா? அது இல்லை, அது இயற்கையாக அப்படி தான் நடக்கும். ஓகே. அந்த 5 வருஷம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்காக வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே சார். அதே போல் இப்போ வந்து இப்போ இந்த 4 எம்எல்ஏக்களோட நிற்காது, இதுக்கப்புறம் நிறைய எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இப்போ வந்து அப்படிலாம் அவ்வளோ பேரை வாங்க மாட்டாங்க, வேஸ்ட் அது. புரியுதா? வேஸ்ட் ஆகிடும். அதனால் போதும் 3 பேர் 4 பேர் இன்னும் 2 பேர் வந்தால் ஓகே. 6 பேருக்கு மருந்து இடத்துல வச்சு அதில் 3 பேர் ஜெயிச்சாங்கன்னா கூட போதும், அவ்வளோதான். ஓகே. இப்போ அதே போல் வாங்குவாங்க. இன்னும் ஒரு இப்போ 4 பேர் போயிருக்காங்கல்ல, ஆமாம் 4 பேர் இன்னும் 2-3 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 7 பேரை கொண்டு போய் மறு தேர்தல் நிறுத்தினா 4 பேர் தான் ஜெயிப்பேன். ஏன்னா எல்லாமே ஏடிஎம்கே ஜெயிச்சது. ஓகே. அதில் திருப்பி இவங்க ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஸோ ஏடிஎம்கே வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ஒரு 2 இடம் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். இங்கே பொங்கலுக்கு கரெக்டாக அதுக்கு தான். அதே போல் வந்து இடைத்தேர்தலில் வந்து இவங்க போய் ஃபேஸ் பண்ணும்போது இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. தொடர்ந்து மின்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுச்சு. இடைத்தேர்தலில் இவங்க நிற்கும் போது பழைய மாதிரி அந்த விஜய் கிரேஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த அதிமுகவோட அதெல்லாம் விஜய் கிரேஸ்ன்றது ஒரு முறை தான் வரும். காதல் மாதிரி அது, காதல் வெறி பிடிச்ச விஜய் டைலாக் மாதிரி ஒரு வாட்டி தான் அந்த பூ பூக்கும். அந்த பூ பூத்துருச்சு. இப்போ அதை வந்து கொண்டு போய் முடிஞ்சிருச்சுன்னா கொண்டு போய் விட்டு எங்கேயா போட வேண்டியது. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பதில்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.